அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Trains Consults மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைய நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுள்ளது. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய சிறிய அறிமுகம். இவங்க இந்த தளத்தில் ஏற்கனவே பயணித்துட்ருக்க மயிலாடுதுறையை சேர்ந்த எம் சுஜாதா மேடம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர். இவங்க இன்று தான் நம்ம தளத்தில் பயணிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா 33 வருட அனுபவம். ஒரு கணித ஆசிரியராக மிகச்சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க இவங்களுடைய கல்வி தகுதி பிஎஸ்சி, எம்ஏ, பிஎட். இவங்க ஒரு பேச்சாளர், பாடகர், நிறைய மாணவர்களை ஊக்குவிக்க நிறைய தன்னுடைய சொற்பொழிவுகளை வழங்கி வராங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை கோமதி மேடம் அவர்களை இந்த தளத்திற்கு முதலாக அறிமுகப்படுத்துவது நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. இன்று 899வது நாள், நாளை 900வது நாள், அதாவது 900th day. ஸோ இந்த ஒரு அருமையான பயணத்தில் முதலாக இந்த தளத்திற்கு வந்து தன்னுடைய பேச்சையும் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கிறார். அவர்களை வருக என வரவேற்கிறேன். மேம், this floor is yours. Please welcome மேம். You can start மேம். உங்கள் ஆடியோ மியூட்டில் இருக்குது. அன்மியூட் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் மேம். தேங்க்யூ. மேடம், கோமதி மேடம், நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களோட வீடியோ ஆனில் இருக்குது, ஆடியோ மியூட்டில் இருக்குது. அன்மியூட் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் பேசுகிறது கேட்கலாம் மேடம், மியூட்டில் இருக்கீங்க. அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் ஆகிட்டாங்க, பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். கோமதி மேடம், நான் பேசுறது கேட்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குதுங்க சார். வாழ்க வளமுடன். நான் ஆரம்பிக்கலாமுங்களா சார்? ஆரம்பிக்கலாம் மேம், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் சார். குழுவில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். தமிழ்த்தாயை ஒரு பாடலின் மூலம் வாழ்த்தி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சம்ஹாரம் நிசமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. தமிழ்த்தாயை வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை உரிதாக்குகிறேன். மூடராக இருங்கள் எனும் அருமையான தலைப்புக்குள் நுழைய உங்கள் அனைவரையும் நற்காலை வணக்கத்தோடு வணங்கி தொடங்குகிறேன். பொதுவாகவே நாம பேசுற தலைப்பு பாத்தீங்கன்னா சாதாரண தலைப்பாகவும் இருக்கும். நான் ஓரளவுக்கு நிறைய பேச்சுலலாம் இருந்திருக்கேன், ஸ்கூல்ல. அது மாதிரி சில தலைப்புகள் ரொம்ப சாதாரணமா இருக்கும், சில தலைப்புகள் ரொம்ப சம்திங் ஸ்பெஷல்.
இப்போ சாதாரணம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப சௌகரியமானது தனி குடித்தனமா கூட்டு குடித்தனமா, குடும்ப வாழ்க்கையில தியாகிகள் ஆண்களா பெண்களா, கல்வியா செல்வமா, இந்த மாதிரி தலைப்பு சொன்ன உடனே எல்லாருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும். 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் அப்படியே நம்ம ஸ்பான்டேனியஸா பேச கூட ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஆனா சில தலைப்புகள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம அதுக்குள்ள போறதுக்கு வந்து பாயிண்ட்ஸே இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு மைண்ட் வந்து எம்டினஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல இது ஒரு தலைப்பு மூடராக இருங்கள் அப்படின்னு எனக்கு என்னுடைய இன்னுயிர் தோழி சுஜாதா சொன்னப்போ, இந்த தலைப்பு சொன்னப்ப டக்குன்னு அப்படியே யோசிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய தலைப்புகள்ல பள்ளிகள்ல பேசியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தலைப்புல நான் வந்து பேசினதே கிடையாது. அதனால இது ஒரு சம்திங் ஸ்பெஷலா இருக்கு. நான் 10ஆம் வகுப்புல ஒரு ஆங்கில பாடம் நடத்தியிருக்கேன். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு போயம் ரோட் நாட் டேக்கன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, 2 பாதை, அதான் ரோட் நாட் டேக்கன்ங்கிற தலைப்பிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது 2 பாதைகள் இருக்கும். அவருடைய டெஸ்டினேஷன் போறதுக்கு இந்த 2 பாதையில எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாரு. ஒரு பாதை வந்து அடிக்கடி எல்லாரும் நடந்து பழக்கப்பட்ட பாதையா, கல்லு முள்ளு எதுவுமே இல்லாம இருக்கும். இன்னொரு பாதை வந்து ரொம்ப அதிக யாரும் யூஸ் பண்ணாத பாதையா, கல்லு முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஏன் எல்லாரும் செஞ்சதை நம்ம செய்யணும், நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லு முள்ளான பாதையில போகும்போது பார்த்தா 3/4 மணி நேரத்துல போறத அவர் 20 நிமிஷத்துல போயிடுவாரு. இப்ப எனக்கு கூட அந்த தலைப்பு அப்படிதான் தோணுது. சாதாரணமா இல்லாம ஒரு சம்திங் ஸ்பெஷலான தலைப்பு இருக்கு. இந்த தலைப்பை எடுத்தவங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஏன் நான் அப்படி சொல்றேன், ஏன் இந்த தலைப்புக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய பெற்றோராகட்டும் இல்ல நம்மள கல்லூரியிலயோ பள்ளியிலயோ வழிநடத்திய ஆசிரியர்களாகட்டும், இந்த சமுதாயத்துல நாம மதிக்கிற பெரிய மரியாதைக்கும் மதிப்புக்குரிய மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, வாழ்க்கையில புத்திசாலியா இருங்க, புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த தலைப்பு என்னடா மூடராக இருங்கள் அப்படின்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் மூடரா இருக்க சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம். அதுல இருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா எப்போதுமே புரிஞ்சுக்கணும், புத்திசாலி அப்படிங்கிறது வேற, புத்திசாலித்தனம்ங்கிறது வேற. அது 2த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாக்குறதுக்கு ஒண்ணு போல தோணுனா கூட புத்திசாலிங்கிறது வேற, புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வேற. அதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அறிஞர், பெர்னாட் ஷா மாதிரி ஒரு அறிஞர்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் ஒருத்தவங்க கேக்குறாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய எலியும் ஒரு சின்ன எலியும் மாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய ஓட்டை ஒண்ணும் இருக்கு, ஒரு சின்ன ஓட்டை ஒண்ணும் இருக்கும், எது வழியா எது போகும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அறிஞர் சொல்றாரு, பெரிய ஓட்டை வழியா பெரிய எலி போயிடலாம், சின்ன ஓட்டை வழியா சின்ன எலி போயிடலாம்னு சொல்றாரு. ஆனா பெரிய ஓட்டை வழியா பெரிய எலியும் சின்ன எலியும் போகலாம் தானே. அவர் வந்து பெரிய பேரறிஞர் தான், ஆனா புத்திசாலித்தனமா யோசிக்கல. அதுதான் அங்க இந்த இடத்துல காரணம் இல்லைங்களா? அந்த இததான் நம்ம சொல்றோம், புத்திசாலியா இருக்கிறத விட புத்திசாலித்தனமா செயல்படணும், மூடரா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சூப்பரா ஒரு ஆட்டிடியூட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம மூடராக இருங்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தை. அதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, we want to get a best attitude in our life. அது வேணும்னு சொன்னா சில இடத்துல நாம புத்திசாலிங்கிறத காண்பிக்காம இருந்தோம்னாலே போதும். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வந்து நமக்கு எப்போதுமே ஒரு நினைப்பு இருக்கும், அவங்கவுங்களுக்கு அது ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்னு கூட சொல்லலாம். 100% நம்ம சரியாதான் இருக்கோம், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி நியாயம் தர்மம் நியாயம் அதெல்லாம் பார்த்து கரெக்டா போறோம். சில பேர் அதெல்லாம் பாக்குறது இல்ல, பட் நாமெல்லாம் அது மாதிரிதான் போறோம். நம் முன்னோர்கள் வந்து இதை தானே செஞ்சாங்க, இந்த பழக்கத்தை தானே செஞ்சாங்க, அப்போ அதையே தான் நம்ம செய்வோம். அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி சாமி கும்பிட்டாங்களோ அப்படி சாமி கும்பிடணும்னு தான் நம்ம விரும்புவோம். பிள்ளைய வந்து எப்படி வளர்க்கணும்னு, நம்ம முன்னோர்கள் நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ நம்ம அப்பா அம்மா, நாம நம்ம பிள்ளைய அப்படிதான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்யறோம். இதை இப்படியே நினைச்சு செயல்படுறதுனால ரொம்ப அதிபுத்திசாலின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த பழக்கத்தெல்லாம் செய்யறதுனால நம்மளுடைய பொன்னான வாழ்விற்கு மிக தேவையான என்ன எது, சூழ்நிலை இல்லையா? அந்த சூழ்நிலைங்கிற பிரம்மாண்டமான ஆயுதத்துக்கு நம்ம முட்டாளாக இருங்கள்ங்கிற கைப்பிடிய பிடிச்சாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அந்த கைப்பிடிய நம்ம பிடிக்காம நம்ம வாழ்க்கைய போராட்டமாக்கிட்டு ரொம்ப போராடுறோம். போராடி அதுல சோர்ந்து வேற சில சமயத்துல போறோம் இல்லையா? இப்ப நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு அது நல்லாவே புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன்.
ஒரு ஊர்ல வந்து ஒரு புத்திசாலி வியாபாரி இருக்காரு. எடுத்தோடனே நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறேன். புத்திசாலி வியாபாரி இல்லையா? அந்த வியாபாரிக்கு வந்து எப்போதுமே சிந்தனை முழுக்க என்ன ஆகும்? பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். பணக்காரங்கள்ல நம்ம தான் முதல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு வெறின்னே சொல்லலாம். அதனால தூக்கமோ, சாப்பாடோ எல்லாத்தையுமே அவர் தள்ளி வச்சிருவாரு. எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? இந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சிந்தனை பண்ணுவாரு இல்லையா? அப்போ அதே மாதிரி எந்த நேரமும் நினைச்சு நிறையவும் பணம் சேர்த்துட்டாரு. ஒரு 50 லட்சம் கூட சேர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்றாரு, வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள ஒரு ஆள் நுழையிறாரு. யாருன்னு பார்த்தா யமதர்மராஜா. ஐயோ, நமக்கே எவ்வளவு பயமா இருக்கும் இல்லையா? யமதர்மராஜா வராருன்னா. ஆனா அவரோட அப்பியரன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்படியே கம்பீரமா இருப்பாரு. அவர் கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு, கருப்பு கயிறு வச்சிருப்பாரு. அப்படி வந்தோடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாருப்பா நீ அப்படின்னா, நான் தான் யமதர்மன் வந்திருக்கேன், உன்னை கூப்பிட்டு போறேன். ஏன்னா உன்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, உன்னோட லைஃப் டைம் இஸ் க்ளோஸ்ட். அப்ப நான் உன்னை கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அந்த வியாபாரிக்கு அவ்வளவு பயமாயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒன்னும் ரொம்ப வயசானவராகவும் ஆகல, மிடில் ஏஜ்ல இருக்காரு. இன்னும் ரொம்ப நாள் இருப்போம். அவருக்கு வந்து ரொம்ப நாள் இருப்போங்கிறத விட ரொம்ப நாள் சம்பாதிப்போம் நம்ம அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகம். அதுல என்னடா மண்ணு விழுதே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இது, நீ எதுவும் சொல்லாம கொள்ளாம வர, நான் எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் கொடு, நான் வரேன் அப்படின்னு. என்ன நீ எதுவுமே தெரியாத உனக்கு? யமதர்மன் வந்து சொல்லிட்டா வருவான்? சொல்லாம தானே வருவான். அதனால நான் சொல்லாம தான் வந்திருக்கேன், கிளம்பு என்னோட அப்படின்றாரு. சரி, எனக்கு ஒரு 2 மாசமாவது கொடு. 2 மணி நேரமாவது கொடு. 2 நாள் கொடு. 2 நிமிஷம் கொடுப்பா. சரி, அவருக்கே யமதர்மராஜாக்கு ரொம்ப பாவமா போயிடுச்சு, ரொம்ப கெஞ்சிரா இருப்பாரு. சரி, உனக்கு 2 நிமிஷம் கொடுக்குறேன், அது 2 நிமிஷம் கழிச்சு கரெக்டா உன்னை அழைச்சிட்டு போயிடுவான்னு ஒரு பேப்பர் எடுக்கிறாரு அந்த வியாபாரி. என்ன எழுதிருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்பதான் அவருக்கு வந்து வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுது. வாட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதுறாரு. நீங்க வந்து பணம் சம்பாதிங்க, ஆனா பணம் சம்பாதிச்சுட்டு அதை எண்ணி பார்த்து உங்களுடைய அந்த பணம் சம்பாதிக்கிற நேரத்துல 80% பணம் சம்பாதிச்சீங்கன்னா 20% உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழுங்க. பணத்தை எண்ண கூட என்னால முடியல அப்படின்னு எழுதுறதுக்குள்ளேயே யமதர்மன் அழைச்சிட்டு போயிட்டாரு. அப்போ அவர் புத்திசாலி வியாபாரி தான், ஆனா வாழ்க்கையை வந்து புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கல இல்லையா? வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கறத. அப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துப்போமே. 7 days for a week, 7 நாள் இருக்கு. அதுல அப்படியே பரபரன்னு காலைல எழுந்திருக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். படிக்கிறவங்களா இருந்தா ஸ்கூலுக்கு போறோம், வேலை பார்க்கறவங்களா இருந்தா ஆபீஸ் போறோம், மாடு மாதிரி உழைக்கிறோம். சாப்பாட்டு நேரம் வருதான்னு கூட தெரிய மாட்டேங்குது, தூங்குற ஓவர் டைம் தூங்குற நேரம் கூட வருதான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாம். எப்படி சரி பண்ணா, 5 days நான் வேலை பார்ப்பேன், 2 days கண்டிப்பா வேலை பார்க்க மாட்டேன் ஆபீஸ்ல. என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ரொம்ப, நம்ம வந்து ஒரு வீடு வாங்கினாலும் 10 வீடு வாங்கினாலும் இருக்கிறது என்னமோ ஒரு ரூம்ல தான் இல்லையா? 10 வீட்லயும் நம்மளால இருக்க முடியுமா என்ன? அதே மாதிரி நம்ம வந்து 50 இட்லி செஞ்சோம்னா கூட 5 இட்லி தான் நம்மளால சாப்பிட முடியுது. ஏன் ஓடணும் பணத்தை நோக்கி அவ்வளவு தூரம்? அதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலியா நம்ம பணம் வேணும், வாழ்க்கையில மஸ்ட் பணம் வேணும். ஆனா ஒரேடியா பணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாருல அந்த புத்திசாலி, அதுதான். அந்த இடத்துல அவர் என்ன ஆயிருக்கணும், மூடரா இருந்து பணம் மட்டும் கிடையாது லைஃப், இன்னும் நிறைய இருக்கு லைஃப்ல அப்படின்னு நினைச்சு ஒரு 5 நாள். இப்போ இதுவும் தான் நமக்கான அட்வைஸ் தான். இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொன்னா, எந்த விஷயத்த நோக்கியும் ஓடாம நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், இது 3 நமக்கு ரொம்ப தேவை. நம்ம பணத்தை நோக்கி ஓடிட்டு கடைசியா என்ன பண்றோம், அந்த சேர்த்து வச்ச பணத்தை வைத்தியம் பார்த்துக்கிறோம், அப்படித்தானே? அதுக்கு நம்ம தினந்தோறும் நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பயிற்சி அந்த மாதிரி கொடுத்து நல்லா வச்சுட்டு நம்ம வந்து பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்து பண விஷயத்துல மூடரா இருந்திருக்கலாம் இல்லையா? ஓரளவுக்கு அப்படி இருந்திருந்தா அவர் வந்து சேஃபா வந்திருப்பாரு இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அன்மொபைல்ங்கிறது இப்ப மொபைல்ல தவிர்க்கவே முடியல. அந்த கொல்லிக்கட்டையை அப்படி சொல்லலாமா என்னன்னு தெரியல, கொல்லிக்கட்டையை நம்ம 3வது கையா வச்சிருக்கிறோம். அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியல. நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்துக்குமே நம்ம மாஸ்டரா இருக்கணும், மொழியே சர்வெண்டா இருக்கக்கூடாது இல்லையா? அது வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, நம்ம தான் அதை கட்டுப்படுத்தணும். உதாரணத்துக்கு நெருப்பை கூட சொல்லலாம். ஃபயர் இஸ் எ பெஸ்ட் சர்வெண்ட், பேட் மாஸ்டர் இல்லையா? அது நம்ம கட்டுக்குள்ள இருக்க வரைக்கும், அடுப்புல எரிஞ்சிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும், வீட்டை எரிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதே மாதிரிதான் மொபைல் கூட. மொபைல்ல அற்புதமான விஷயங்கள் இருக்கு.
இப்போ நம்ம வந்து எல்லாமே மொபைல்ல பண்ணிடுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அதை மட்டுமா பண்றோம்? அதை கொஞ்சோண்டு தான் பண்றோம். மீதி நேரம் இதை பார்க்க அதை பார்க்க தேவையில்லாத பார்த்து 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 நம்ம கண்ணும் கழுத்தும் தான் வீணா போகுது இல்லையா? அந்த நம்ம சந்தோஷமான வாழ்க்கைன்னு ஒரு 2 டேஸ் சொல்றேன் பாருங்க. அப்போ அன்மொபைல்டு லைஃப் அப்படி வந்துடணும் நம்ம. அந்த வந்து இதை ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம லைஃபை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இல்லையா? இது இந்த கதை மூலம் சொல்றது அதுதான். ஆமாங்க, புத்திசாலியா இல்லாம மூடராக வாழும் புத்திசாலித்தனத்தை உங்க கையில எடுங்க. சரியா? அப்போ என்ன ஆகும்? உங்க வீடும் வாழ்வும் ரொம்ப நந்தவனமா சொர்க்கமா மாறிடும். அதுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து இப்ப நான் கொடுக்குறேன். நிறைய பேர் ரொம்ப அற்புதமா பேசிட்டாங்க. ஐ எம் வெரி நியூ டு திஸ் ஸ்டேஜ். அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதை இப்ப வந்து கேட்டுக்கோங்க. எந்தெந்த விஷயத்துல நம்ம மூடரா இருக்கணும், அதாவது விஷயம் சில சமயம் நமக்கு நல்லா புரியும், ஆனா அந்த விஷயம் புரியாத மாதிரி இருக்கணும். மூடரா அத மாதிரி மூடரா இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயமும் தெரியாம முட்டலா இருக்கிறது இல்ல. இப்ப வந்து ஒரு விஷயத்த இப்ப தெரிஞ்சுக்காமே இருக்கக்கூடாது. அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற எண்ணம் வராம இருக்கிறத தான் நான் மூடராக இருங்கள் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அந்த விஷயத்த செஞ்சோம்னா என்ன விளைவுகள் வரும்? நல்ல விளைவு வருமா, கெட்ட விளைவு வருமா? அந்த இடத்துல நம்ம சைலண்டா இருக்கணுமா, போன்லயே இருக்கு மியூட், அத மாதிரி இருக்கணுமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு, சில நேரத்துல நம்ம கண் இருந்தும் குருடனாய் சில விஷயத்த பாக்குறோம், அந்த இடத்துல போய் அதை பத்தி சொல்ல முடியாது. கண் இருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய். சில நேரம் சில பேர் சத்தம் வர்றது. இப்ப நானே ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க்கை வந்து நல்லா பண்ணிருப்பேன், ஆனா அந்த ஹெச்எம்க்கு அது எப்படியோ தப்பா பட்டிருக்கும். அது எப்படின்னு தெரியல. நிக்க வச்சு 2 மணி நேரம் திட்டுவாங்க. என்னம்மா இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியுது அது நல்லாவே நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல வந்து நான் காதுல விழுற வார்த்தைக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணேன்னு வச்சுங்க, அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண வரைக்கும் அந்த சாரை நான் மீட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒரு அன்வான்ட் attitude அப்படி இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், சாரி சார், ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ரெடியூஸ் த மிஸ்டேக் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மைண்ட்ல வந்து ஒரு சாங்கை போட்டுருவேன். எனக்கு பிடிச்ச சாங் ஓடி இருக்கும். அவர் திட்டிகிட்டே இருப்பாரு. திட்டி முடிச்சிட்டோன்னா, சார் சார் நான் போலாங்களா அப்படின்னு கேட்டா அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன இவங்க ரியாக்டே பண்ணவே இல்லை நம்மகிட்ட, அப்படியே போறாங்க அப்படின்னா, அதுதான் அப்ப வந்து எனக்கு காது இருந்தாலும் நான் கேட்காம இருக்கிறேன் இல்லையா? ஏன் நான் கேட்காம இருக்கிறேன்? எனக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் வேணும். அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம், 12 வருஷம் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம்னா ஒரு நல்ல ஆட்டிடியூட் வேணும்னா கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு எக்ஸலண்ட் ஆட்டிடியூடுக்கு போக முடியும் இல்லையா? அதனாலதான் சில சமயம் ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபாலோ த ஃபாலோயிங் டிப்ஸ். நல்லா இருக்கா இந்த டேக்லைன்? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா குடும்பம். நம்ம குடும்பத்துல நிறைய தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு தவறுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமோ என்னமோ பேட் ஆட்டிடியூட்ல கொண்டாந்து விட்டுரும் இல்லையா? அதனால நம்ம கண்ணுக்கு தவறுகள் தெரிஞ்சாலும் கண்டுக்காம போக போக சரியாயிடும். சில தவறுகள் வந்து டைம் கொடுத்தோம்னாலே போதும், அது சரியாயிடும். அதோட மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு புரிதலை உண்டு பண்ணணும். இதை பண்ணிட்டோம்னாலே அந்த தவறுக்கு போக மாட்டாங்க இல்லையா? இப்ப வந்து நாங்க வந்து ஒரு ட்ரைனிங் போயிருந்தோம். ட்ரைனிங் ஃபார் அடலசன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வளரிளம் பருவம் 9th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் போனப்ப எங்களுக்கு அந்த ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு 10 பென் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல அந்த கொப்பியை கலட்டி கீழே போட்டாங்க. பேனா ஒரு பக்கம் போட்டுட்டு என்னோட கண்ணை கட்டி விட்டுட்டாங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேர் இந்த பக்கம் இருப்பாங்க, 4 பேர் அந்த பக்கம் இருப்பாங்க. 4 பேர் வந்து கரெக்டான ஒரு பேனாவை எடுத்துட்டேன்னா அதோட மூடி எங்க இருக்குங்கிற கரெக்ட் டைரக்ஷன் எல்லாமே கரெக்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுவே இன்னொரு 4 பேர் என்னைய டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தப்பா கொடுப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு நல்லா தெரியும் யார் எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பா லைஃப்ல அப்படிங்கிறத யோசிச்சு அந்த 4 பேரோட சொல்றத காதுல கீனா நோட் பண்ணி அந்த பேனாவையும் கொப்பியும் 10ஐயும் நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த கேம்ல வின் பண்ணிட்டோம். இதை வந்து அந்த வளரிளம் பருவங்கள்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் இதுதான் சொல்லணும். நீ உன் வாழ்க்கையில நிறைய பேர் உனக்கு கைட் பண்ணுவாங்க. அது வந்து குட்டாவும் இருக்கும், பேடாவும் இருக்கும். அதனால நீ அதை வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாம யாரு என்ன சொன்னாலும் கேட்டுறாத, அப்படியே எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்காது அப்படிங்கன்னு நிறைய பெரும்பாலும் நான் மேக்ஸ் நடத்தினதை விட கவுன்சிலிங் பண்ணதுதான் ரொம்ப அதிகம். ஏன்னா எனக்கு பயமே அந்த 9th to 12th பசங்களை நல்லா ஷேப் பண்ணி விட்டுறணும். நாலேஜ் ஒரு பக்கம் ஓகே, அதே மாதிரி கேரக்டரும் இருக்கணும் இல்லையா? அதனால நிறைய அந்த விஷயங்கள் சொல்லுவோம். அதான் அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கெட்டவங்க சொல்லும் போது நம்ம மூடரா இருக்கணும், நல்லவங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி குடும்பத்திலயும் அதே மாதிரிதான். நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எதுங்கிறத ரொம்ப பக்குவமா
ரொம்ப நம்ம ஆர்டர்லாம் போட முடியாது. ரொம்ப ஒரே கேஷுவலா பேசுற மாதிரி ஒருத்தர்ட்டையும் உறுப்பினர்கள்ட்ட பையன்ட்ட ஒரு மாதிரி பேசணும், பொண்ணுகிட்ட ஒரு மாதிரி பேசணும், நம்மளுடைய மனைவியோ கணவனோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேசி புரிதலை பலப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே குடும்ப உறவு வந்து ரொம்ப அருமையா போயிடும். நம்பர் 2, நம்ம பையன் பொண்ணோ படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா படிக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஏன்னா நீ படிச்சுட்டியாடா, எல்லாம் நான் படிச்சுட்டேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு என் பையன் என்னையே கேட்பான். நான் மேத்ஸ் டீச்சருங்கனால தமிழ்ல ஏதாவது ஒப்பிடா அப்படின்னா உங்களுக்கு தமிழ் என்னமா தெரியும் அப்படின்னு கேட்பான். ஓகே, இப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா ஒரு மூடரா இருக்கிறது தான். நான் என் பையன்கிட்ட போய் அந்த இது ஒண்ணுமே புரியலப்பா, அது என்னப்பா அது அப்படின்னு கேட்பேன் நான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவன் டீச்சர் ஆயிடுவான், நான் ஸ்டூடெண்ட் ஆயிடுவேன். யாருக்குமே அவங்களுக்கு எதுக்கு இன்னொருத்தவங்க எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா அவங்க அந்த கதையை சொல்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க தெரியுங்களா. அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுவான் என் பையன், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். தியரி ஆஃப் ஐன்ஸ்டீன் என்னடான்னு கேட்டா கட்ட கடன் ஏற்கனவே எனக்கு தெரியும் இருந்தா கூட அந்த இடத்துல மூடரா என் பையன்கிட்ட செயல்பட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரொம்ப பெருமிதம் ஆயிடும். ஒண்ணுமே தெரியல அம்மாவுக்கு, நம்ம தான் பாரு மாஸ்டர்னு. அப்போ நான் செக் பண்ணிடுவேன், என் பையன் நல்லா படிச்சுட்டானா இல்லையான்னு நான் செக் பண்ணிடுவேன். என்னுடைய விஷயத்துல நான் சக்சஸ் ஆயிட்டேன். மூடரா இருந்தா கூட நான் சக்சஸ் ஆயிட்டேன் இல்லையா. அதே மாதிரி டிப் நம்பர் 3, நாம படிக்கிற காலத்துல நல்லாவும் படிச்சிருப்போம், சுமாராவும் படிச்சிருப்போம். ஆனா இப்ப இருக்க பசங்க நல்லா படிக்கணுங்கிற கட்டாயத்துல ஓரளவு இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஜெனரேஷன். அப்போ நாம ஆசைப்பட்டிருக்கலாம், நம்ம ஒரு டாக்டர் ஆயிருக்கணும், என்ஜினியர் ஆகணும், இந்த இதுல வரணும் அப்படின்னு. அது முடியலன்னு இப்ப நம்ம என்ன செய்யறோம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம என்னவாக நினைச்சோமோ அதை நம்ம பிள்ளை மேல திணிக்கிறோம். நான் டாக்டர் ஆகணும், எனக்கு மார்க் இல்லடா, நீ ஆனா படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம கம்பல் பண்றோம். அதே மாதிரி நமக்கு யாரோ தெரியாத ஒரு உறவினர்கள், அத்தை பையனோட மாமா பையனோட பெரியப்பா பையன் இப்படி படிச்சான், இப்படி வேலையில சேர்ந்துட்டான், அவன மாதிரியே நீ படிக்கணும். அந்த பக்கத்து வீட்டு ஆன்டியோ இல்ல அங்குலோ சொல்றாங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைப்படி அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி சொன்ன மாதிரி நீ இதை எடுத்து படி, இதுல நீ வின் பண்ணிடலாம், இப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா. இத மாதிரி நம்ம உதாரணம் நிறைய பேரை காமிச்சு நம் பிள்ளைகளை அதை நோக்கி போக சொல்றோம் பாருங்க. தயவு செஞ்சு அந்த இடத்துலதான் நம்ம மூடரா இருக்கணும். இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இத இப்படிதான் செய்யணும் அப்படின்னா நம்ம பிள்ளைய கம்பல் பண்ணாம அவனுக்குன்னு ஒரு இப்ப இருக்க பிள்ளைங்க செம பிரில்லியன்ட், என்னங்கறத அவங்களே நல்ல ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நம்ம அந்த இடத்துல மூடரா ஆக்ட் பண்ணிட்டு நீ உனக்கு சொல்லுப்பா எது பெஸ்ட்பா எது, அவங்க எல்லாம் யூடியூப் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அழகா பக்காவா வந்துருவாங்க இல்லையா. அதனால அதை நம்ம பிள்ளை மேல நம்மளோட கருத்தையோ மற்றவர்களோட கருத்தையோ திணிக்காம அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அவங்க பயணப்படுறதுக்கு நம்ம மூடராகவே இருக்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னு சொன்னா அப்கமிங் ஜெனரேஷன் இஸ் வெரி ஸ்மார்ட் தென் அவர் செல்ஸ் இல்லையா. என் பையனே எடுத்துக்கோங்களேன், என் பையன் படிக்கும் போது நான் அட்வைஸ் பண்ணா அப்படி கேட்பான். என் பையன் அப்படியே விழுந்து கேட்பான் ஒரு மாதிரி. அவனுக்கு எழுத்தெல்லாம் பேச தெரியும். அந்த ஜென்ரேஷன் இப்போ 37 அவன் ஏஜுங்கும் போது அந்த ஜென்ரேஷன் இப்ப எனக்கு 5 வயசுல பேரன் இருக்கான், அவங்ககிட்ட போய் நான் அட்வைஸ் பண்ணும். அது தேவையில்லாத வேலை தான், இருந்தாலும் எனக்கு டீச்சரா இருந்து பழகிட்டேன்னா, எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் எதையாவது சொல்லி கொடுத்தே பழகிட்டேன்னா, என் பேரனை கூப்பிட்டு எஜுகேஷன்னா இதுதான்ப்பா, எஜுகேஷன் தான் அதுதான்ப்பா அப்படின்னா, கிராண்ட்மா இருங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன், இதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன். என்ன பாட்டு என் பேரன் பாடியிருப்பான், ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், செல்ஃப் மோட்டிவேஷன் அது நீதானே, எஜுகேஷன் வேணும், டெடிகேஷன் வேணும், செல்ஃப் வேல்யூவேஷன் அத பண்ணி பாரு, டோன்ட் பி த பர்சன் ஸ்ப்ரெடிங் ஹேட்ரட் நண்பா, பின்னாடி பேசுறது ரொம்ப கிராப்பி, ஆல்வேஸ் பி பொலைட் அண்ட் ஜஸ்ட் டோன்ட் பி நாஸ்டி, யூ வில் த ரீசன் டு மேக் சம்ஒன் ஹாப்பி, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, always be happy, டிசைனா ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ, கொஞ்சம் சில் பண்ணு நண்பா, கொஞ்சம் கூல் பண்ணு நம்பா, let me sing a குட்டி story, pay attention, listen to me, let me sing a குட்டி story, pay attention, listen to me, if you want take it or else when attention leave it baby, life is very short grandma,
ஆல்வேஸ் பி ஹாப்பி. பலவித ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ. கொஞ்சம் சில் பண்ணு கிராண்ட்மா, கொஞ்சம் கூல் பண்ணு கிராண்ட்மா. இப்படிதான் என்னுடைய பேரன் என்கிட்ட பாடுறான். அதனால நம்ம பையன்கிட்ட இருந்ததை விட இன்னும் மூடனா பேரண்ட் இருக்கணும் போல இருக்கு. அதுக்கடுத்து டிப்ஸ் 4. வேலை பார்க்குற இடத்துல நம்ம 100% நல்ல உழைப்பை அயராது கொடுக்கலாம், அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்ப கிடைக்குதோ இல்லையோ பின்னாடி கிடைக்கும். ஆனா எல்லா விஷயமும் இந்த ஆபீஸ்ல எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ற அதிபுத்திசாலியா நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, என்னென்ன நடக்கும்? தேவையில்லாம மேலதிகாரியோட தேவையே இல்லாத ஈகோ கிளாஷ், பணிச்சுமையும் அதிகமாயிடும். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, அப்ப இதையும் செய்யுங்க, அந்த விஷயம் தெரியுமா, அதையும் செய்யுங்க அப்படின்னு நமக்கு நல்லா நிறைய பணிச்சுமை வந்து உள்ள வேலையும் கோட்டை விட்டுட்டு இருக்கணுங்க. ஸோ பி ஷார்ப் இன் யுவர் ஓன் பிஸ்னஸ். அடுத்தது டிப்ஸ் நம்பர் 5. குடிக்காதீர்கள் அப்படின்னு இப்ப இருக்க சமுதாயத்துல நம்மளால சொல்ல முடியாத அளவு இருக்கு. குடித்து விட்டு வண்டியை ஓட்டாதீர்கள்னு டீசெண்டா தான் சொல்லலாம் இல்லையா? அப்படிதான் இந்த சமுதாயம் இருக்கு. ஒரு காலத்துல வேணா சமுதாயம் வந்து இண்டிவிஜுவலா ஒருத்தர் சொன்னா அதை ஃபாலோ பண்ணாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை. அதனால நம்ம ரோட்லயோ பொது இடங்கள்லயோ உதவி செய்யலாம் யாருக்கா இருந்தாலும். ஆனா எனக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு முடிவெடுத்து போய் எல்லா இடத்துலயும் நீங்க பேசுறீங்கன்னு வச்சுங்க, சில சமயத்துல தர்ம அடி கூட வாங்க வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். ஓகேயா? அதே மாதிரிதான் மாணவர்கள்ட்ட வந்து ஆசிரியர்கள் பல்வேறு இடங்கள்ல மூடராதான் செயல்பட வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பவே நான் ஒரு வாய்ப்பாடு எழுதி போறேன்னு வச்சுங்க ஒரு போர்டுல, 1x10 = 10, 2x10 = 20, 3x10 = 40ன்னு எழுதின உடனேயே நான் அவனுக்கு வாய்ப்பாடு தரவா இருந்தான்னா, மிஸ் நீங்க தப்பா எழுதுறீங்க பாருங்க. நான் எதுக்கு வேணும்னே தான் தப்பா எழுதுவேன். ஏன்னா அவனுக்கு தெரியுதான்னு எப்படி டெஸ்ட் பண்றது? நேரடியா நான் கேட்டேன்னு சொன்னா சில சமயம் பயந்துகிட்டு சொல்ல மாட்டானுங்க. சில சமயம் இவங்க கேட்டு நம்ம என்ன சொல்றது அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கும். அப்போ நான் தப்பா எழுதிட்டேன்னா தப்பை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ரெடியா இருப்போம் லைஃப்ல இல்லையா? உடனே மிஸ் நீங்களே தப்பா எழுதுறீங்க பாருங்க, உங்களுக்கே வாய்ப்பாடு தெரியலையா, ஓகே உனக்கு வாய்ப்பாடு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறது சில சமயம் மாணவர்கள்ட்ட கூட மூடராதான் இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சமையல்ல கூட அப்படிதான். நம்ம நல்லா சமைச்சோம்னு வச்சுங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நம்மள்ட்ட டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க நமக்கு. இன்னைக்கு வந்து இதை செய்ய நல்லா இருக்கும், நாளைக்கு இதை செய்ய, அந்த காரடை செய்ய, இன்னைக்கு உருண்டை குழம்பு செய்ய. அப்ப டாஸ்க் மேல டாஸ்க். ஒரு பக்கம் திருப்தி தான் நம்ம எல்லாருக்கும் சமைச்சு போறோம்னு, இன்னொரு பக்கம் டாஸ்க்கு மேல டாஸ்க் நமக்கு வந்துட்டு இருக்கும். அதுல கூட நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அப்துல் கலாம் வந்து சொன்னாங்க, அவங்களோட ரொம்ப ஃபேமஸான டேக்லைன் கனவு காணுங்கள். நல்லா பாய் தலகாணி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு தூங்கி கனவா காண சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. விழிப்புணர்வோட அவேர்னஸ், அதோட எதிர்காலத்துல நீ எப்படி இருக்கணும் கனவு காணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுவும் அது கூட பாருங்க நம்மளோட தலைப்புக்கு ஒத்து வருது இல்லையா? மூடராக இருங்கள் அப்படின்னா எதையும் தெரிஞ்சு வச்சுக்காம தற்குறியா இருங்கன்னு கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இடம் பொருள் ஏவல் அறிந்து புரிந்தாலும் புரியாதது போல தெரிந்தாலும் தெரியாதது போல செயல்பட்டு நம்ம சுத்தி இருக்க அனைவரையும் சிறப்பா கையாளணும். ஹேண்ட்லிங், எல்லாரையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த கேரக்டரா இதை இப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கேரக்டரா அப்படி ஹேண்டில் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை சுற்றி சொர்க்கம் போல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு வாழ பாருங்க. வாழ்ந்து பாருங்க எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. வாழ்க்கை இந்த வாழ்க்கை இதை கவிதை புத்தகம் போல் நேசி, அந்த கடைசி பக்கம் அரைவாசி. ஹே உலகம், அடடா இந்த உலகம், இங்கு நிமிட நிமிடமாய் சந்தோஷி, மனம் நிறைய நிறைய உல்லாசி. ஹே தங்க மழை கேட்காதே, உழைத்தொரு குடை வாங்கு, ஓ தடைகளுக்கு அஞ்சாதே, உடைத்திடு புலிதானே. துளையிட்டால் தான் சுட்டால் தான் மூங்கில் கூட பாடும் குழலாகும். அப்படிதானங்க, சுட்டா கூட அதை துளை இட்டாதான் அது பாட்டு பாடுற ஒரு புல்லாங்குழலா போகும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைய வாழ கத்துக்கணும். வாழ்க்கைங்கிறது என்ன, சும்மா நான் ஒரு பெரிய அதிபுத்திசாலி, நான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் தான் சூப்பரா இருப்பேன் அப்படின்னு நினைக்காம வாழ்க்கையோட நெளிவு சுழிவு, எந்த இடத்துல நம்ம மியூட்ல இருக்கணும், எந்த இடத்துல நல்லா சவுண்டா இருக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு வந்து இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணிருக்குது. ரொம்ப அருமையா இருக்குது இந்த தலைப்பு. நானும் நிறைய பேசியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு தலைப்பை வந்து நான் எடுக்கவே இல்லை. அப்போ வந்து என்னுடைய ஆர்வீர் தோழி சுஜாதா ஃப்ரம் மயிலாடுதுறை அவங்க சொன்னப்ப இந்த தலைப்பு வந்து எனக்கு ஒரு டாஸ்கா இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நான் பேசல, ஏன்னா கிட்டத்தட்ட 33 இயர்ஸ் இன் ஸ்கூல் ஜோன் இல்லையா? அந்த ஜோன்ல வந்து நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் பேசின இடத்துல எதேதோ தலைப்பு, ஒரு தடவை கூட மெய்வண்ணனை பொய்வண்ணனை மனத்தகற்றினால் மெய்வண்ணனை காணலாம், ரொம்ப அருமையான தலைப்பா இருந்தது. அதை பேசும்போது ஒரு ஃபீல் பண்ண நல்லா.
நார்மல் தலைப்பு பேசும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா குறிப்பிட்ட தலைப்பு ரொம்ப அழகான ஒரு தலைப்ப பேசும்போது, நமக்கு ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அப்போ இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு நான் பேசும்போது, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சதோ தெரியல. ஆனா நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இதுக்காக நம்ம கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து, நம்ம YouTube, Googleலாம் போய் சர்ச் பண்ணும்போது, இது வந்து ஓரளவு அனுபவத்திலயும் நமக்கு இருக்கு. 33 இயர்ஸ் டீச்சரா இருந்ததுனால, நம்ம நெறைய இடத்துல மூடராக இருக்க பழகிட்டு தான் இருந்திருக்கோம். அப்ப இருந்தா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆட்டிட்யூட் கிடைக்குங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. கொஞ்சம் புரியாம செயல்பட்டப்ப நெறைய கஷ்டங்கள் கூட வந்திருக்கு. ஆனா, இப்போ இந்த தலைப்ப எடுத்து நான் பேசுறது இப்ப உங்க எல்லாருக்கும் அது எப்படி பிரயோஜனமா இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓ! இது இனி வரும் காலகட்டம். இப்ப தானே செகண்ட் இன்னிங்ஸ் நானு. ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் இப்போ ஏஜ்ல 65ல இருக்கேன். இதுவரைக்கும் ஒரு லைஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் இன்னிங்ஸ். இதுல வந்து இன்னும் நான் இப்ப பக்குவமா இருக்கணும். எந்தெந்த இடத்துல நான் இப்படி இருக்கணும். எவ்வளவோ பேர நம்ம சந்திக்கிறோம். இப்ப சந்திக்கிற மனிதர்களே வேற. அப்ப நான் பாட்டு வீட்டு வேலைய பார்த்தேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். அப்படி இருந்தோம். ஆனா இப்போ வந்து நமக்கு ஸ்கூலுக்கு போற வேலை இல்ல, வீட்லயுமே கொஞ்சம் டியூட்டீஸ்லாம் கம்மியாயிருச்சு. மருமக வந்து என்னோட ரோல எடுத்துக்கிட்டா. அப்போ என்னோட டியூட்டீஸ்லாம் கம்மியாயிருச்சு. அப்போ கூட இப்போ யார்ட்ட எப்படி இருக்கணும், எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப மூடராக, ஆனால் புத்திசாலித்தனமாக இருந்தோம்னா, நம்மளோட வாழ்வு மேன்மேலும் சிறக்கும். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் மேம். மிக்க நன்றி. இப்போ வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ்லாம் வழங்குவாங்க. ஃபீட்பேக் வழங்கின பிறகு 1 நிமிஷம் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். இறுதியாக அது வரைக்கும் நீங்கள் மியூட் பண்ணிங்க மேம். மிக்க நன்றி. நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுது ஒரு மிகச்சிறப்பான பொழுதாக, மிகச்சிறப்பான நாளாக அமைவதற்கு இன்று காரணமாக இருந்த கோமதி மேடம் அவர்களுக்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தளத்தில் யாராவது இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பின்னோட்டம் வழங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நட்புலரி. கோமதி மேடம் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய தாட்ஸும் அவங்களுடைய வாய்ஸும் ரொம்ப இளமையாக இருந்தது. ஏன்னா அவங்க பாட்டு பாடின விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் வந்து 2K 90K 90s கிட்டோடைய பாட்டு எல்லாமே செலக்ட் பண்ணி அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் சொன்ன விதம் மிக அருமையா இருந்தது. அது மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணும்போது வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் இல்லாம நம்ம வந்து சில இடத்துல நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணோம்னா சில இடத்துல நம்ம வியாபாரத்தையும் விட்டுக்கணும், நம்ம குடும்பத்தை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்ன விஷயமும், ஒரு பள்ளிக்கூடத்துல கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது அங்க நம்ம ரேப்போ மெயின்டைன் பண்ணா சில நேரத்துல மாடர்னா இருக்கணும்னு சொன்னது ரொம்ப அருமையான விஷயங்கள். ஈவன் இன் ஃபேமிலி கூட நம்ம அப்படிதான் இருந்தாதான் குடும்ப உறவு நல்லா இருக்கும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆப்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப வெரி ஆக்டிவ் ப்ரெசன்டேஷன் தான் சொல்லலாம். எனர்ஜி ஃபில்டா இருந்தது, நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபில்டா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி ரமேஷ் சார். லாவண்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடம், உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி இந்த குழந்தைங்களை டீல் பண்றது, படிக்க வைக்கிறப்போ வந்து அதை கரெக்டா நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்லி அத்தாரிட்டேட்டிவ் மோட்ல போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வேலையே ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப அந்த மாதிரி எங்க மூடனா இருக்கணுமோ அங்க இருக்கணும் அப்படிங்கறத அழகா சொல்லிட்டு, கூடவே அந்த சாங் அந்த முடிஞ்ச தயவுசெய்து இன்னொரு தடவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க மேம். அந்த லைஃப் இஸ் வெரி ஷார்ட் கிராண்ட்மான் பாடின பாட்டு அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரொம்ப மோட்டிவேட்டிங்காவும் இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரான செஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். லோகநாதன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். ஐயா, அனைவருக்கு இனிய நற்புலரி காலை வணக்கம். இந்த வகுப்பு ஒரு
வித்தியாசமான வகுப்பு ஐயா. ரொம்ப அருமையா கிளாஸ் எடுத்தாங்க. ஒவ்வொரு செகண்டும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாங்க. அது பெரிய ஒரு விஷயம். சங்கை முழங்கு அந்த பாடல் கேட்கும்போது நான் பாட்டு ரொம்ப ரசிக்கிறவன். அவங்க நிறைய பாட்டு பாடினாங்க. ரொம்ப ரசிச்சு இன்னைக்கு கிளாஸ அட்டன் பண்ண. எல்லாரும் அவங்க குழந்தை அவங்க பேரன் பாடின பாட்டு அவங்க அழகா பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இவரு வீரசேகரன் ஐயா சொல்ற மாதிரி நீங்க அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதத்தை தாருங்கள். ஐயா அவர் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தார் நமது நிறுவனர் ஐயா அவர்களுக்கு அம்மா அடிக்கடி நன்றியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ரொம்ப நன்றி சொல்றேன் ஐயா. ரொம்ப அருமையான தலைப்பு. ரொம்ப அனைவருக்கும் நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன் சார். சரவணன் சார் நீங்கள் ஐயா நன்றி ஐயா. நன்றி 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 சார். சரவணன் சார் நீங்கள் நோட் பண்ணி சார். அனைவருக்கும் நட்புலரி நற்காலை வணக்கம் மேடம். ரொம்ப சிறப்பா இருக்கும் மேடம் கிளாஸ். இந்த மொபைலை பத்தி சொன்னீங்க, கொல்லிக்கட்டன் 200% உண்மை மேடம். அதனாலே பல பேர் குடும்பத்திலே எல்லாரும் தனித்தனியா உட்காந்துருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சிருக்கு. ரொம்ப உண்மையான சூப்பரா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி நன்றி சரவணன் சார். சுஜாதா மேம் நீங்கள் நோட் பண்ணி பேசலாம் மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். கோமதி அம்மா வந்துட்டு அவங்க ஏஜ்ல வேணா டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் ரொம்ப யங் அண்ட் எனர்ஜியாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப எப்பயுமே அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும். எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு பயங்கர மோட்டிவேட்டரா இருப்பாங்க. அவங்க இப்ப பேசினதுதான் அவங்களோட ரியாலிட்டியை. எப்பயுமே அப்படிதான் பேசுவாங்க. அம்மா நீங்க வந்து ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப காலையிலேயே வந்துட்டு ஒரு எனர்ஜியான எங்களுக்கு ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. பாடி கலக்கிட்டீங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆல் தி வெரி பெஸ்ட். இதே மாதிரி நிறைய இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி சுஜாதா மேம். வீரசேகரன் சார் நீங்கள் நோட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். அம்மா கடைசியில முடிச்ச அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ், we can take it from that a lot. நன்றி சொன்னாங்க. நார்மலா நம்ம நன்றி என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப நன்றிங்க, இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க, பல விதமா சொல்லுவோம். ஆனா கோடான கோடி நன்றிகள், the values, the amount, நம்ம இதை ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம்ல. கோடான கோடி நன்றிகள். அங்கேயே அவங்க நின்னுட்டாங்க. அடுத்தது எல்லாரும் சொன்ன மாதிரிதான் பாடுனாங்க பாருங்க. நம்ம பாட்டுக்கு இருக்க முடிஞ்சுதா? அவங்க பாட்டுக்கு தலையசைக்காம நம்ம பாட்டுக்கு இருக்க முடிஞ்சுதா? அப்படியே பாடணும் போல இருக்குது. இப்பவும் ஒரு நிகழ்ச்சியில ஒன்மன் வென்ட்டுமாவுன்னு ஒரு பாட்டை பாடி கைத்தட்டி அவனை வெளியில அனுப்பணுங்கிறதான் அந்த போட்டிய. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கைத்தட்டி உள்ள அனுப்பணும். ஒன்மன் வென்ட்டுமா மேடோ, ஒன்மன் அண்ட் ஸ்டாப் வென்ட்டுமா மேடோன்னு சொல்லி 1000 வென்ட்டுமாவுன்னு சொன்னான். அப்ப 999 இப்படி கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு எல்லாரும் கைத்தட்டி நீ தாண்டா ஜெயிச்சான்னு போயிட்டாங்க. அது மாதிரி இவங்க 6 கட்டளை கொடுத்திருந்தாலும் 6000 கட்டளை நமக்கு கொடுத்திருக்க மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வருது. அதனால அவங்க பணியிலேயே பாடணும்னா, மகிழ்வாயிருப்போம் பாருங்கள், மகிழ்வை உலகுக்கு தாருங்கள், அம்மா அம்மா நீங்கள் என்றும் இங்கே வந்து பாடுங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள், வாருங்கள் அடிக்கடி வாருங்கள் தாருங்கள் என்று கோடானு கோடி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். வேறு யாராவது ஃபீட்பேக் வழங்க வரும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நிறைவுக்கு போயிடலாம். தொடர்ந்து
இன்று செஷன் பற்றி ஃபீட்பேக் வந்து சேட்லேயும் போட்டிருக்காங்க, அதையும் நான் படிச்சிடுறேன். பெஞ்சமின் வந்து நைஸ் செஷன் மேடம், தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ரம்யா கமல்ராஜ் மேம் வந்து ஒண்டர்ஃபுல் செஷன், இன்ட்ரெஸ்டிங். யாரோ அன்மியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒண்டர்ஃபுல் செஷன், இன்ட்ரெஸ்டிங், வெரி யூஸ்ஃபுல், லாட்ஸ் ஆஃப் டேக்அவேஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம், வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ரம்யா மேம், தேங்க்யூ பெஞ்சண்ணா. தொடர்ந்து கோமதி மேடம், உங்களுடைய ஹீரர் வெங்கட்ரமன் சார், நீங்கள் பேசுகிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மேடம், நல்ல அருமையா உங்களோட, அதாவது பயிற்சி கொடுக்கறதுன்னு ஒண்ணு, நம்ம பயிற்சி எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு. அந்த எடுத்துக்கிட்ட விஷயத்த அங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க பாருங்க, 4 பேர் பேச்ச கேட்கணும், 4 பேர் பேச்ச கேட்க கூடாது, யார் பேச்ச கேட்கணும், எப்படி கேட்கணுங்கிறத ஒரு பயிற்சியா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது விதம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு கேட்கும் போது இந்த குரலோட நான் ரிசீவிங் மோட்ல வச்சுக்கணுமா, க்ளோஸ் பண்ணி ஆஃப் மோட்ல வச்சுக்கணுமா அப்படிங்கிற அந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் தட் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி ஹவு வி ஆர் ஃபைன் டியூனிங்கிறத உங்களோட தாட்ல இருந்து ரொம்ப பிரமாதமா புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் இல்லாம நீங்க வந்து ரிட்டையர் ஆகி போறேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல எனக்கு அந்த சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, ஏன்னா நாங்கெல்லாம் பிரைவேட்ல இருந்துட்டோம், கம்பெனில வேலை பார்த்தோம், இதுல பண்ணோம், எங்களுக்கு எல்லாம் வரப்போற பென்ஷன் 2000 வருமா 3000 வருமா தெரியல, இப்ப 58 அடுத்த மாசம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்ன வேற கம்பெனில இருந்து வேலை பார்த்தோம், கொஞ்சம் வேலை பார்த்தோம், இது மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு பென்ஷன் வரும்னு நினைக்கிறேன். அந்த பென்ஷன் வர்றதுனால அட்லீஸ்ட் இது மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. இந்த நாலேஜை கொடுக்கற தன்மையை வந்து உங்களுக்கு வயசெல்லாம் குறையில தெய்வமே, நீங்க வந்து யூ கீப் ஆன் கிவிங் டு தட், அந்த ஹோப் டு த பீப்புள், அது ரொம்ப முக்கியமானது. சில இடத்துல சொல்லுவாங்க, என்னங்க நீங்க என்னமோ 500 ரூபா வேணும் 1000 ரூபா வேணுங்கிறீங்க, ஃப்ரீயா கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்ப நான் நினைப்பேன், என்னடா அது யாரோ ஒருத்தர் ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிட்டு நமக்கு பயிற்சிக்கு மக்கள் 500 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, வெளிச்சு ஆளுவை போட்டு அனுப்பி விடுறாங்க அப்படின்னு நினைப்பேன். இது வந்து என்னன்னா, இது அப்படித்தான் இருக்கும். இது வந்து நமக்கு விதிக்கப்பட்டது, சில பேருக்கு விதிக்கப்பட்டதுன்னு. அதே மாதிரி நீங்க நாலேஜோட கடைசி வரைக்கும் நாலேஜ் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் சிறப்பானது. அதே மாதிரி நீங்க வந்து அந்த மூடனாக இருக்கும் போது, நான் போர்ட்ல எழுதும் போதே சொல்லுவேன், சில இடத்துல நம்ம தமிழ் மீடியத்துல இங்கிலீஷ் வந்ததுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ண கப்புன்னு பாத்துக்கிட்டே இருப்பான் தெளிவா. நீங்க சொன்னீங்க பாருங்க, 3 into 10 40 தான் டப்புன்னு பிடிக்கிறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு செக் பண்றது ஒரு பக்கம். இப்ப வீக்குன்னு எந்த வீக்க போடணும், WEEK போடுமா, டக்குன்னு ஒரு அந்த இடத்துல தோணும். அந்த இடத்துல நான் அப்பதான் நான் பண்ணுவேன் 2C 3Cன்னு நானா ஒரு விஷயத்த உருவாக்கி இப்படி போட்டுருவோம் ஷார்ட் ஃபார்ம்ல. நம்ம வந்து சேஃப் பிளேயிங், சில இடத்துல வந்து மாட்டிக்க கூடாது, மாட்டிக்காம இருக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு டிப்ஸ் அங்கங்க எடுத்து கிளியர் பண்ணி 2Cன்னு என்ன சொல்லுப்பா அப்படின்னா அவன் ஒண்ணு சொல்லுவான். அதுக்கப்புறமா அங்கிருந்து வந்து சில பாயிண்ட் எடுத்து நம்ம சொல்லி அவங்களுக்கு வந்து கேஷுவல் லிவிங், கேர்லெஸ் லிவிங்கிறதுல இருந்து 3Cன்னு போட்டு கான்ஷியஸ் கேர்ஃபுல் லிவிங் அப்படின்னு 3C சொல்லுவேன். அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் அங்க ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்களுக்கெல்லாம். நாங்க வந்து மேக்ஸ்ல வேலையை பாக்குற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லி தர மாதிரி நாங்க புண்படாமல் பண்படுதல், அப்படிதான் ஸ்பெஷாலிட்டி. பண்படுத்த வந்தோம், புண்படுத்த அல்ல. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பீப்புள். யாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறதும், யாரும் எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கறது உங்களோட தன்மையில நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நிறைய மக்கள் கண்டினியூ கீப் ஆன் கிவிங் த நாலேஜ் டு மேக்ஸிமம் பீப்புள். இல்ல டிஆர்வி திருச்சியில் நன்றி நண்பர்களே. டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி. We have to create each and every people, we have to create our own community and we have to create our own world. Happy living techniques. Thank you friends. Thank you so much ஹீரர் வெங்கட்ரமன் சார். ஒரு அருமையான செஷன் நண்பர்களே. இவங்க இன்றைக்கி இந்த செஷன் எடுத்து முடிக்கும்போது எல்லாருமே சொல்லிட்டீங்க, அதாவது எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, நல்லா சூப்பராக பாட்டு பாடினாங்க. இது ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நேற்று ஒரு செஷன் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, மார்னிங் நான் செஷன் எடுத்தேன் அதனால தான் வர முடியல. தொடர்ந்து நிறைய ட்ராவல், நிறைய கமிட்மெண்ட்டு, அதனால் என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியல, உள்ளே வந்துட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் எனக்கு இந்த தளத்தில் டேக் ஓவர் பண்ணிவிட்டு மிக சிறப்பாக கொண்டுட்டு போயிட்டுருக்க அனைத்து நல்லுள்ளங்கள், குறிப்பாக ரமேஷ் சார், வீரசேகரன் சார், இவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி உணர்வு நான் வெளிப்படுத்திக்கிறேன். நேற்று ஒரு செஷன் திருச்சி போயிருந்தேன். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ்
பைக் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். நைட்டு ஒரு 9:30க்கு தான் வந்தேன். ஃபுல் ஆஃப் அப்படி ஹெக்டிக் கமிட்மெண்ட்டு. பிடிச்சி தான் பண்ணுறேன், அதனால் பெருசாக வழி தெரியல ட்ராவல் பண்ணுறதுலாம். அங்கே போயிருந்தபோது ஒரு அருமையான கதை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கதை தான். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு கதை. அதாவது ஒரு காட்டுப்பாதை, 2 பேர் அங்கே போகிறாங்க. அந்த காட்டுப்பாதையில் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அங்கே 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரில் 2 பேரும் முட்டாளாக இருந்தால் யாருக்குமே வழி கிடைக்காது அப்படின்றாங்க. அதில் ஒரு ஆள் புத்திசாலியாக இருந்தால் 2 பேருக்குமே வழி கிடச்சிரும். முதல்ல வந்து முட்டாளுக்கு வழி விட்டுருவார், அதுக்கப்புறம் இவரும் அந்த வழியில் போயிடுவார். ஆனால் 2 பேருமே புத்திசாலியாக இருந்தால் நிறைய வழிகளை உருவாக்குவாங்க அப்படின்னு அந்த கதையில் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி புத்திசாலியாக இருக்கணும்னா நம்ம முதல்ல நம்ம புத்திசாலின்னு நினச்சிக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியன்றது தான் இந்த டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் இத்தனை நாள், அதாவது தொடர்ந்து இவ்வளோ நாள் நிறைய பேர் செஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே ஒவ்வொரு மாதமும் ஒரு டாபிக், அந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு நாளும் அந்த டாபிக் ரிலேட்டடாகவே எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி வந்து கோமதி மேடமும் ஒரு யூனிக்கான ஒரு செஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து மேடம், உங்களுடைய ஏற்புரை இந்த தளத்தில் நீங்கள் முதல் நாள் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க. இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த செஷன் மூலயமா கிடைச்ச ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாமா? நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம், மியூட்டில் இருக்கீங்க. வாழ்க வளமுடன் சார். நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. அதே மாதிரி நற்புலரி அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய ஆர்வீர் தோழி சுஜாதாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது மாதிரி அமைதியாக இது வரைக்கும் எல்லாத்தையும் இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த வந்து கவனித்த அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஒரு 6-7 பேர். ரமேஷ் அவங்க, வீரசேகரன், சரவணன், சுஜாதா, லோகநாதன், இதை மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த ஃபீட்பேக் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் என்னென்ன சொல்கிறாங்கன்னு. அது வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஏதோ ஃபஸ்ட்டு இங்கே பேசுகிறேன் இந்த மாதிரி செல்லுலங்கிறது அதில் டெக்னிக்கலாக எனக்கு யூஸ் பண்ண தெரியுமா. ஏன்னா என்னோட ஏஜ் 65, ரிட்டையர்டாக 19 ரிட்டையர் ஆகியிருக்கேன். எனக்கு வந்து எல்லாமே சுஜாதா தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் கரெக்டாக செய்கிறேன்னா என்னென்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். மற்றபடி ஓகே, எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிட்டேன். அதனால் ஃபீட்பேக் வந்து நான் செஞ்சதை வந்து 10 மடங்காக சொன்ன மாதிரி இருந்தது. எனிவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் என்னோட பாட்டு பிடிச்சிருக்கு. எனக்குமே பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மேத்ஸ் அண்ட் மியூசிக் ஆர் மேஜிக்கல் கிஃப்ட்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் எல்லார்ட்டையும். அதே மாதிரி மேக்ஸ் எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி என்னுடைய பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா இருக்குது. எனக்கு வந்து இந்த தருணம் வந்து ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். ஃபஸ்ட்டு பேசி இவ்வளோ பேர் என்னை பாராட்டுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய நேரம் வரணும்னு ஆசைப்பட்றேன். வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி மேம். இது தொடக்கம்தான், இன்னும் தொடர்ந்து நீங்கள் நிறையா வரணும். இந்த தளத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பின்னோட்டம்னு சொல்லலாம். அந்தளவு பின்னோட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு 6-7 பேர் சொன்னீங்க. இன்னும் நிறைய ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு வரும். நார்மலாக ரெகுலராக பயணிக்கிற ஒரு சிலர் இன்றைக்கி வர இயலாமல் ஆயிருக்கு. ஸோ அதனால் இன்னும் நிறைய ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவு உங்களுடைய செஷனும் அருமையாக இருந்துச்சு. சேட்லேயும் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய சேட்லேயும் உங்களுக்கு ஃபீட்பேக் போடுவாங்க. மிக்க நன்றி மேடம். நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுதில் ஒரு நல்ல நாள் தொடக்கம், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான நாள் தொடக்கம். ஏன்னா அவங்க சொன்னாங்க 65 வயதுன்னு அவங்க சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அந்தளவு அவங்களோட எனர்ஜி இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான எனர்ஜியை அவங்கள்ட்ட இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் தொடக்கத்தையும் நல்ல எனர்ஜியான ஒரு நாள் தொடக்கத்தை வழங்கின கோமதி மேடம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். இந்த தளத்திற்கு அவங்களை அறிமுகப்படுத்திய சுஜாதா மேடம் அவர்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். நண்பர்களே, தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பணித்திட்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும்
பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னூட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நற்புலரின் சார்பாக வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் நல்ல ஒரு செஷன் நாளை 900th டே நல்ல ஒரு நபருடன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.